ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் மொச்சக்கட்டையை பயன்படுத்தி ஒரு அருமையான சைடிஷ் செய்ய போகிறோம். சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், இப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சைடிஷில் எந்த 2 இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும், எந்த 2 இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பெருஞ்சீரகம் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸில் ஒன்று. இது கூட ஒரு பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட நறுக்கின 3 தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட சாம்பார் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வெங்காயம் 2 சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது கூட 12 hours ஊற வச்ச 200 கிராம் மொச்சக்கட்டையை வேக வச்சு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். மொச்சக்கொட்டையை வேக வச்ச பிறகு சூடாக இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா உப்பு அப்சார்வ் ஆகிக்கும் அதில். ஸோ மசாலாவில் உப்பு போடும்போது நீங்கள் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய 2வது இன்க்ரீடியன்ஸ் இந்த பெருங்காயம். இந்த பெருஞ்சீரகமும் பெருங்காயமும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஸ்மெல்லையும் அருமையான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே சேர்க்கக்கூடாது. அதுதான் சேர்க்கக்கூடாது 2 இன்க்ரீடியன்ஸ். அது 2ம் சேர்த்திங்கன்னா இதோட வாசனையை அது டாமினேட் பண்ணிடும். அதனால் அது 2ம் சேர்க்காதீங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மொச்சக்கொட்டை நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மொச்சக்கொட்டையோட அந்த மசாலாலாம் சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.